ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து C2 யூஸ் கிரிப்டோகிராஃபி இன் த ரைட் வே. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ் கிரிப்டோகிராஃபி த ரைட் வே இன் WASP Top 10 2024 ப்ரோஆக்டிவ் கண்ட்ரோல்ஸ். ஸோ முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிரிப்டோகிராஃபி, என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்னா ஒரு ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் அதிலே பண்ணிக்கிறது, டீக்ரிப்ஷன் அதிலே பண்ணிக்கிறது. சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஏன் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா, அதாவது என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து செப்பரேட்டாக பப்ளிக் கீ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த பப்ளிக் கீயை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு வில் யூஸ் another ப்ரைவேட் கீ. அதுதான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஹேஷிங். ஸோ ஹேஷிங்கெல்லாம் க்ரெடென்ஷியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஹேஷிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அல்காரிதம்ஸ் இருக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், தென் கீ மேனேஜ்மெண்ட், ப்ரைவேட் கீ, அந்த கீ ரொட்டேஷன், அந்த கீ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அதுக்கு கீ வந்து செக்யூர் வால்ட்டில் ஸ்டோர் பண்ணுறது, இந்த டைம் பேஸ்டு கீ எக்ஸ்பயரி, அதுக்கெல்லாம் செக்யூர் வால்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். அது மெயின். டிராஃபிக் இன் டிரான்சிட், HTTPS என்கிரிப்டடாக வைக்கிறது. TLS இப்போ SSL கிடையாது, TLS மட்டும்தான். செக்யூர் அல்காரிதம்ஸ், ஓகே. சைஃபர் சியூட்ஸ், TLS சப்போர்ட் பண்ணக்கூடிய சைஃபர் சியூட்ஸ். என்கிரிப்ஷன் அட் ட்ரஸ்ட், டேட்டா ட்ரஸ்ட் DBலேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டைரக்டரிலேயோ அது என்கிரிப்ஷன் பண்ணி வைக்கணும். என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட், HTTPS தான் அது. பப்ளிக் கீ, PKI, ஓகே. அது ஓகே, இதெல்லாமே பேசாதாமே அது ரிலேட்டடாக தான் பேசணும். சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை வச்சு யூ கேன் சைன் தி சர்வர் சர்டிஃபிகேட், இந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட், வாட் எவர். அதான் CAன்னு சொல்கிறோம். கோடாடி ஒரு CA தான். ஸோ டிஜிசர்ட், வெரிசைன் எல்லாமே CAs தான். பப்ளிக் CAs அவங்க, இன்க்ளூடிங் கூகுள். அப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன? Basics of cryptography. Cryptography is the practice of securing information by transforming into an unreadable format, only reversible with the correct decryption key. This is ரொம்ப straightforward. Confidentiality, integrity, authentication and non-repudiation. It is straightforward தான். Types of cryptography: symmetric and asymmetric. Symmetric na நான் முன்னாடி சொன்ன மாதிரி uses the same key for encryption and decryption. Asymmetric na uses a key pair, அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். அந்த மாதிரி HTTPS சொல்கிறோம்ல, தட் இஸ் ஏசிமெட்ரிக் இன் நேச்சர். அப்புறம் ஹேஷிங், கன்வெர்ட் டேட்டாஸ் இன்டு ஃபிக்ஸ்டு ஹேஷ் வேல்யூஸ். ஒரு ஹேஷ் வேல்யூஸாக பார்த்திங்கன்னா விச் இஸ் டிப்பிக்கலி அண்ட் ஒன் வே ப்ராசஸ். ஆமாம், அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியாதவங்கனால. அதான் ஹேஷிங்க்கும் என்கிரிப்ஷன். அது என்கிரிப்ஷன் இருந்தால் டீக்ரிப்ஷன் ஒன்றும் பாசிபிள். ஒரு ஒரிஜினல் வேல்யூவை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரிஜினல் வேல்யூவை யூ கேன் டேக் இட் பேக் யூஸிங் அ ப்ரைவேட் கீ. அது என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன். ஹேஷிங்கிறது டிஃப்ரெண்ட். சம்திங் யூ ஃபியர் ஹேஷிங் அ வேல்யூ தட் இஸ் irreversibleனு சொல்கிறோம். ஒன்ஸ் ஹேஷ்னா தட் வேல்யூ இட் சேஞ்சஸ் டு another ஃபார்மேட். அதனால் திருப்பி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் அல்காரிதம்ஸ் டு டூ இட். ஸோ அது வந்து SHA-256, SHA-3 இதெல்லாம். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ensures the integrity of a message. Okay, fine. Uses asymmetric cryptography to sign and verify the authenticity of data. Okay, இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்னு இப்போ புரியுது. நம்ம HTTPS ப்ராசஸில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோடைய டொமைனை வந்து நீங்கள் SSL-ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெட்ஸ் என்கிரிப்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த டொமைனுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறோம்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் என்கிரிப்ட் தான் நம்மளுடைய சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு CSRக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ப்ரைவேட் கீ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் கீலேருந்து CSR டிரைவ் பண்ணுறோம். அந்த CSR-ஐ சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்குறோம். அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அந்த CSR-ஐ டிஜிட்டலாக சைன் பண்ணி நம்மளுக்கு சர்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட். அதுதான் இட்ஸ் a very good example of digital signatures. ஸோ அந்த CA becomes the root certificate authority. சரியா? நம்ம CSR அவங்க சைன் பண்ணி சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதாமே. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் தி ப்ரைவேட் கீ தட் வி ஜென்ரேட்டட் அட் தி இனிஷியல் லெவல். அதான். ஸோ தட்ஸ் a good example of digital signatures. என்கிரிப்ஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எம்ப்ளாய், இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பற்றி AES தான் போடலாம். So we'll talk more about AES, RSA and SHA-256. SHA-256 உண்டு. But I think if it is an encryption அப்படின்னு சொன்னீங்கன்னா AES தான்.
அவாய்டு டெப்ரிசிட்டட் அல்காரிதம்ஸ், அதாவது MD5 SHA-1 டெஸ் ட்ரிபிள் டெஸ் இதெல்லாம் கிடையாது. விண்டோஸ் 7 வந்து ட்ரிபிள் டெஸ்ன்னு நினைக்கிறேன், விண்டோஸ் 7 அதெல்லாம். ஸோ இப்போ ஏஎஸ்லாம் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுது. ஸோ MD5 SHA-1 அதெல்லாம் அது ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ கீ மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரைவேட் கீ எவ்வளோ பத்திரமா மெயின்டைன் பண்ண போகிறோம். கீ ஜெனரேஷன், ஒரு ப்ரைவேட் கீ இருக்குது, அதை க்ரியேட் பண்ணிட்டோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. யூஸ் செக்யூர் மெத்தட்ஸ் டு ஜெனரேட் கிரிப்டோகிராஃபிக் கீஸ். OpenSSL பண்ணி பண்ணுறோம். ஸ்டோர் கீஸ் செக்யூர்லி யூஸிங் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி மாடியூல்ஸ் ஆர் செக்யூர் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். வால்ட், செக்யூர் வால்ட் அதில் வைக்கலாம். ஹேஷிகார்ட் வால்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம். கீ ரொட்டேஷன், ரெகுலர்லி ரொட்டேட் கீஸ் டு மினிமைஸ் இம்பேக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கீ காம்ப்ரமைஸ். கீனுடைய லைஃப் டைமை கம்மி பண்ணுங்கள். 1 வருஷம் 10 வருஷம் அப்புறம் 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் CA ரூட் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அதில் ப்ரைவேட் கீ எல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு சேவ் பண்ணி வைக்கிறத பதிலாக ஒரு 1 இயர் வேலிடிட்டியோட யூஸ் பண்ணிக்கலாம், 6 months யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் என்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் சோர்ஸ் வழியாக தேர் கிவிங் அ சர்டிஃபிகேட்ஸ், பட் அந்த சர்டிஃபிகேட்டுடைய லைஃப் டைம் வந்து 3 months தான். யூ ஹேவ் டு ரினியூ இட் ஆஃப்டர் 3 months. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கீ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. அப்புறம் கீ டிஸ்போசல், சேஃப்லி டிஸ்போஸ் ஆஃப் கீஸ் that are no longer in use. Okay, that makes sense, straightforward. Encryption at rest protects data stored on a disk from unauthorized data. Not only hard disk, database-um varum, MongoDB இந்த மாதிரி databases-லையும் போட்டிருக்க credentials, user account information இது எல்லாமே encrypted ஸ்டோர் பண்ணணும். அந்த authorized யூசர்னுடைய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், அது ரொம்ப மெயின். ஸோ ஒன்லி ஆன் டிமாண்ட் அந்த ஆத்தென்டிகேட்டட் யூசருக்கு ஒன்லி ஆன் டிமாண்ட் ரேம் மெமரியில் இருந்து போய் அது டீக்ரிப்ட் ஆகி வரணும். அது வந்து இந்த கான்செப்டில் வரும். என்கிரிப்ஷன் அட் ட்ரஸ்ட்னு சொல்கிறது. என்கிரிப்ஷன் அட் ட்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் டேட்டா அட் ட்ரஸ்ட். ஸோ ஒரு ஆத்தென்டிகேட்டட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ட்ராப்பாக்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க டேட்டா ப்ரைவசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் 7க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆத்தென்டிகேட்டட் யூசர் அந்த ஃபைலை ட்ராப் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து இருக்குங்கிறது மட்டும்தான் யூசர் தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தே ஃபாலோ டேட்டா ப்ரைவசி. ஃபைல் உள்ள வந்ததுக்கப்புறம் they will be having their own private key to keep the data encrypted. So if anybody even hacks the data, they'll be able to see the data only in encrypted. So authorized user ஆத்தென்டிகேட்டடாக உள்ளே வரும்போது அந்த ஃபைலை திருப்பி ரிகவரிக்காக டவுன்லோட் பண்ணும்போது மட்டும்தான், அது ஆன் டிமாண்ட் டவுன்லோட் ஆகும்போது மட்டும்தான் டீக்ரிப்ட் ஆகும் இன் மெமரி. அதை ரேமில் தான் ஹேண்டில் பண்ணணுங்கிறது டேட்டா ப்ரைவசி சொல்லியிருக்காங்க. ஸோ மெமரியில் தான் டீக்ரிப்ஷன் நடக்கணும் அண்ட் ஒன்லி ஆன் டிமாண்ட். ஸோ மொத்தமே வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பாயிண்ட் நம்பர் 7க்கு. யூஸ் ஃபைல் சிஸ்டம் என்கிரிப்ஷன், டேட்டாபேஸ் என்கிரிப்ஷன் அண்ட் ஃபுல் டிஸ்க் என்கிரிப்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. Encryption in transit protects data while it is being transmitted over the network. Over the internet HTTPS வேணும், அதான். Use TLS to secure HTTP traffic and secure communication protocols for other types of data transmission. Best practices: ensure your SSL TLS configuration uses strong cipher suits and protocols. So இன்னைக்கு வந்து TLS 1.2 and 1.3 மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. Something lesser than that, TLS even 1.1 is vanished. அது கம்ப்ளைண்ட் வராது. 1.2 and above தான். ஸோ 1.3 கூட எனக்கு ஸ்டேபிளைஸ் ஆகிடுச்சு. Obtain and manage certificates from a reputable certificate authority. GoDaddy, VeriSign, DigiCert இவங்க எல்லாமே வந்து certificate authorities-னு சொல்கிறோம். அப்புறம் perfect forward secrecy அப்படின்னு என்ன? Ensure that your TLS configuration supports PFS to protect past sessions against future compromises. இது பார்த்துக்கலாம். Public key infrastructure. Manage digital certificates and public key encryption. ஆமாம், அதான் சர்டிஃபிகேட்ஸ் கீஸ் எல்லாமே சேஃபாக வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. SDLC சாஃப்ட்வேர் SDLC லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அதனுடைய ப்ரைவேட் கீஸ்க்குமே செப்பரேட் லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான சில அப்போ கம்பெனிஸும் இருக்காங்க அதை பண்ணுறதுக்கு. மேனேஜ் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கீஸ் என்கிரிப்ஷன் எல்லாமே அதான் PKI சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ், CAs, registration authorities and digital certificates இது அதில் வந்துடும். ஸோ காமன் pitfalls: insecure storage of keys. never hard code keys in your source code or store them insecurely. ஆமாம், இப்போலாம் சில பேர் சம்டைம்ஸ் நானே கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அது என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு போகிறது வரத்துக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணுறது பதிலாக API கீ எல்லாம் இருக்குல்ல, API கீ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா அதை கொண்டு வந்து சோர்ஸ் கோட்லேயே வச்சிடறோம்.
அது ஒரு வைலேஷன் தான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் மிஷினில் டாட் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த வேரியபிள் செட் பண்ணிட்டு அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை மட்டும் நீங்கள் அந்த பைத்தான் ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனில் கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சோர்ஸ் கோட் யாராவது பார்த்தா கூட நம்ம சீக்ரெட் கீஸ் லீக் ஆகாது. ஸோ தட் நீட்ஸ் டு பி டேக்கன் கேர். அது ஒரு குட் எக்ஸாம்பிள். இங்கே வீக் அல்காரிதம்ஸ், அவாய்ட் யூஸிங் அவுடேட்டட் அண்ட் இன்செக்யூர் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்ஸ். ஸோ ட்ரிபிள்-டெஸ் SHA-1 அதெல்லாம் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இப்போ இல்லை. ஸோ அதை பார்த்துக்கலாம். இன்செக்யூர் algorithms. Some improper use of randomness. Ensure that cryptographic operations use secure random number generators. The password generators எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. இங்கே அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒன்றும் டீப்பாக போகிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை. சொல்யூஷன்ஸ் யூஸ் எஸ்டாப்ளிஷ்ட் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ரை ஆன் வெல் டெஸ்டட் அண்ட் வெல் வைட்லி யூஸ் கிரிப்டாஃபிக் லைப்ரரிஸ் லைக் OpenSSL, பவுன்சி காசல், கிரிப்டோகிராஃபி லைப்ரரி இன் பைத்தான். ஓகே, OpenSSL நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபேர் இனஃப். அவாய்ட் இம்ப்ளிமெண்டிங் யுவர் ஓன் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்ஸ். தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களாவே சொந்தமாக உட்காந்து ஆத் சிஸ்டம்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. லோக்கல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெடிமேடாக ஆத் 0 இருக்குது, ஆக்டா இருக்குது, பிங் ஐடென்டிட்டி இருக்குது, கூகுள் சிங்கிள் சைன்-ஆன் தராங்க, மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க Office 365. இட்ஸ் பெட்டர் டு யூஸ் இட் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது சொந்தமாக உட்காந்து ட்ரை பண்ண வேணாம். ஏபிஎஸை வாங்கினோமா, இன்டெகிரேட் பண்ணோமா, சிங்கிள் சைன்-ஆன் டிப்ளாய் பண்ணோமா, ஓப்பன்-ஐடி கனெக்ட் யூஸ் பண்ணோமா, SAML வெர்ஷன் 2 இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணோமா, ஐடிபிஎஸ் யூஸ் பண்ணோமா, கீ க்ளோக் யூஸ் பண்ணோமா, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். விச் இஸ் தோஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் மார்க்கெட் லீடர்ஸ் இன் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ அதே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ செக்யூர் கீ மேனேஜ்மெண்ட் யூஸ். ஓகே, இது பார்த்துட்டோம். க்ளவுட் பேஸ்ட் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கீஸ் அண்ட் ஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் கிரிப்டோகிராஃபிக் கீஸ். அதுக்குன்னு க்ளவுட் பேஸ்ட் சர்வீசஸ் இருக்குங்கிறாங்க, ப்ரைவேட் கீஸை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. இம்ப்ளிமெண்ட் கீ ரொட்டேஷன் பாலிசிஸ் டு என்ஷூர் இஸ் ரெகுலர் அப்டேட்டட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெகுலர்லி அப்டேட் அண்ட் பேட்ச். கீப் யுவர் கிரிப்டோகிராஃபிக் லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் அப் டு டேட் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் known vulnerabilities. அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என்கிரிப்ட் சென்சிட்டிவ் டேட்டா. என்ஷூர் ஆல் சென்சிட்டிவ் டேட்டா இஸ் என்கிரிப்டட் போத் அட் ட்ரஸ்ட் அண்ட் ட்ரான்சிட். யூஸ் என்கிரிப்ஷன். ஃபஸ்ட் ஒன் AES-256 தான் ஃபார் டேட்டா ட்ரஸ்ட். TLS வெர்ஷன் 1.2 and 1.3 ஃபார் ட்ரான்சிட். இது இந்த ஒரு பாருங்கள், இந்த டாப்பிக்கில் இது ரெண்டு முக்கியமான முக்கியமான பாயிண்ட். இந்த கிரிப்டோகிராஃபி, இந்த யூஸ் கிரிப்டோகிராஃபி இந்த ரைட் வே, இந்த C2ல் இந்த முக்கியமான பாயிண்ட்டே இதான் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. HTTPS தான் ட்ரான்ஸ்மிஷனில் என்கிரிப்ஷன் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைஃபர் சூட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து TLS வெர்ஷன் 1.2 and 1.3 அவ்வளோதான். அப்புறம் டேட்டா ட்ரஸ்ட்டுக்கு AES-256 யூஸ் பண்ணணும். ஸோ ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கு TLS வெர்ஷன் 1.2 and 1.3 ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் HTTPS. and symmetric data trust encryption decryption you need to use AES-256 algorithm. Adha. Conduct regular audits. Perform regular security audits and cryptographic assessments to ensure compliance with best practices. Theory. Use automated tools to scan for weak or depreciated algorithms in your application. அது காட்டாமல்ல. Educate and train. Provide training to developers and security professionals on the proper use of cryptographic techniques. Encourage adherence to the best practices and guidelines. So pretty straightforward. So in the particular document, I will share it in the respective videos description update பண்ணிடுறேன். So that is the update in this video. Thank you for watching. Let's see in C3.